அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் மயூர். ஸோ முதல் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறது. பட் இப்போல்லாம் அதிகமாக வீடியோ போகிறதில்ல. ஒரு பக்கம் வேலை, அதனால் போகிறதில்லைனால. ஆனாலும் என்னோடய வீடியோவில் கொஞ்சம் சவுண்டு வித்தியாசமாக இருக்குன்றதுனால இன்றைக்கு ஒரு அமேசானில் ஒரு மைக் கொண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 2 நாளில் வந்தது. ஸோ அதைத்தான் இன்றைக்கு ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அன்பாக்ஸ் வீடியோ தான் இது. ஸோ எப்படி இருக்குது மைக்குன்றது உடைச்சி பார்க்கும்போது அன்பாக்ஸ் பண்ணி போட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை பேக்கிங் பரவாயில்ல, நல்ல ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. ஓகே, உடைச்சதுக்கு பிறகு மேலே பாக்ஸ் ஒன்று கொடுத்து அமேசான் அவங்கள்ட்ட லோகோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. உடைச்சதுக்கு பிறகு உள்ள இருக்கிறது, அதாவது பாதுகாப்புக்காக பேப்பர்லாம் சுற்றி வர பேப்பர்லாம் ரேப் பண்ணி தான் அந்த பாக்ஸு, அதுக்குள்ள இந்த பேப்பரும் ரேப் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு இல்லை, நான் ஆர்டர் பண்ண இந்த மைக். இது எப்படி வேலை செய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இதை ஆர்டர் பண்ணேன். பார்ப்போம், இதை உடைச்சு பார்ப்போம் இதுக்குள்ளே எப்படி இந்த மைக் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த மைக் வாங்குறேன். ஃபஸ்ட் டைமாக நான் மைக் வாங்குற வீடியோஸுக்கு நான் வாங்குறதே இது ஃபஸ்ட் டைம் தான் மைக். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு மைக் வாங்கினேன். அது கடையில் போயிட்டு நேராக வாங்கினேன். அந்த மைக் வேலையை செய்யலை. பட் இது நல்ல மைக்குன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு பட்ஜெட்டான பைக், நல்ல மைக்குன்ட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க. வீடியோஸும் பார்த்தேன், அதனால இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இதுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த மைக்குன்னு சொல்லி. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இவ்வளவுதான். இதுக்குள்ள முதலாவதாக பார்த்தா, அதாவது பாக்ஸ் OSA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான். அது குட் பிராண்டா இல்லை நல்ல பிராண்டா என்னன்னு தெரியல. குட் பிராண்டா இல்லது டூப்ளிகேட்டா தெரியல. பட் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக நாங்கள் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தாலே ஓகே தான்ன்றதுக்காக தான் இது ஆர்டர் பண்ணது. ஸோ பிற்காலங்களில் நல்ல மைக்கு ஆர்டர் பண்ண முடியுமா இருந்தால் அதை ஆர்டர் பண்ணி வாங்குவோம். இப்போதைக்கு இது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரிசீவர், அதாவது டைப் சி, அதாவது இப்போ எல்லாமே டைப் சியில் தான் வருது. அந்த டைப் சியில் இருக்கிற ஒரு ரிசீவர், மைக் ரிசீவர், அது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட இன்னொரு மைக். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, 2 மைக், 3 மைக். ஸோ மொத்தமாக 2 மைக்கும் ஒரு ரிசீவரும் கொடுத்துருக்காங்க. அதோட பாக்ஸோட, இந்த பாக்ஸ் ஐ திங்க் சார்ஜர், அதாவது அதே டைப் சியில் இருக்கிற சார்ஜர் பாக்ஸோட சேர்த்து நாங்கள் இதை வச்சுட்டு இதை சார்ஜர் பண்ணால் மீண்டும் சார்ஜ் ஆகும். அப்படி ஒரு பாக்ஸோட சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்ந்து அந்த பட் மாதிரி, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறது, அந்த இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மைக்குக்கு மேலே வைக்கிற அந்த ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கிறது தான் அது. 2 மைக்குக்கும் சேர்த்து ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வர்ற அந்த பாக்ஸை திறந்துன்னா ஒரு அழகான ஒரு பேக், இதுக்குள்ளே போட்டு இதை கொண்டு தெரியறதுக்காக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் திறந்து உள்ளே பார்த்தான்னா இன்னும் ஒரு ரிசீவர் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஐஃபோன்ஸில் வரும் அந்த மாடல் பின்னில் வர்ற ஒரு ரிசீவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் பழைய ஐஃபோன் அந்த ரிசீவர், அப்படி பழைய ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்களும் ஸோ இந்த ரிசீவர் மூலமாக அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் சியில் போர்ட்டில் இருக்கிற அந்த புது நியூ மாடல்ஸில் வர்ற ஃபோனுலண்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிசீவரை வச்சுக்கொண்டு. அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டு, இந்த டைப் சியில் இருக்கிற எந்த மொபைல்ஸையும் டைப் சியில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் இந்த ரிசீவர் மூலமாக நாங்கள் வீடியோவை
சவுண்டுகளை நாங்கள் ரிசீவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதோட சேர்த்து சார்ஜ் ஏற்றுறதுக்காக சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த பாக்ஸில் 2 மைக்கும் ஒரு ரிசீவரும் டைப் சி இருக்கிற ஒரு ரிசீவரும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அந்த பேக்குக்குள்ளே அதே மாதிரி பழைய ஐஃபோன்ஸ் இருக்கிற அந்த பழைய ஐஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களுக்கு கிட்ட 2 ரிசீவரும் 2 மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விலையை பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது $30, அதாவது 30 கனடியன் டாலர். ஸோ இதோட வெர்த்து 30 கனடியன் டாலருக்கு யூஸாக இல்லையான்னு சொல்லிட்டு இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சார்ஜ் இல்லை. ஸோ நான் வாங்கி இப்போ ஒரு 1 டேஸ்க்கு மேலே ஆகுது. அதனால் சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் ஏற்றி போட்டு அதுக்கு வாய்ஸு, அதாவது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ வருமானு தெரில, அப்பப்போ இருந்துட்டு வீடியோ வரும். என்ன ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் வீட்டில் வேலை, ஒரு பக்கம் என்னோட வேலை, இப்படி சில விஷயங்களை போகிறதுனால தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போடுவேன். அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸோ இல்லை எடிட் வீடியோஸோ நான் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே நேரங்களில் யூடியூப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வல்வாய் மயூ, நீங்கள் இங்கே எந்த சமூகத்தளத்துலேயும் போயிட்டு வல்வாய் மயூன்னு சர்ச் பண்ணால் அது வரும். ஸோ ஒரு லோகோவில் இருக்கும். சரிவே மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.